குட் பேட் அக்லி, குட் பேட் அக்லி, குட் பேட் அக்லி, எங்க பார்த்தாலும் குட் பேட் அக்லி. ஹலோ கைஸ், இட்ஸ் மீ எஸ் அரவிந்த். நம்ம தல அஜித் நடிச்ச குட் பேட் அக்லி படத்தோட ட்ரைலர் வெளியில வந்திருக்குது. ரொம்பவே வெறித்தனமா இருந்துச்சு. அது இல்லாம ரீசெண்டா நான் ஒரு வீடியோ ஒன்னு அப்லோட் பண்ணிருந்தேன். நம்ம ரெட்ரோ படத்தோட ஒரு போஸ்டர் ரீடிசைன் பண்ணிருந்தேன். அந்த வீடியோக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குட் பேட் அக்லி போஸ்டர் ஒன்னு ரீடிசைன் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம குட் பேட் அக்லி படத்தோட போஸ்டர் ரீடிசைன் பண்ண போறோம். ஆஃப் கோர்ஸ் போட்டோஸ் எல்லாமே யூடியூப்ல இருந்து ஸ்கிரீன்ஷாட் தான் பண்ணிருக்கோம். இந்த வாட்டி எல்லா இமேஜஸோட பேக்ரவுண்ட் நான் ஆல்ரெடி கட் பண்ணி தான் வச்சிருக்கேன். சோ அதனால நம்ம டைரக்டாவே எடிட்டிங் பார்ட்ல போய்க்கலாம். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னா என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தெரியும்ல, எப்போவுமே ஒரு பிளெயின் பேக்ரவுண்ட் இருந்து தான் என்னோட ஃபோட்டோஸ் எல்லாமே ஆரம்பிக்கும். ஏன்னா பிளெயின் பேக்ரவுண்ட், பிளாக் பேக்ரவுண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணிக்க முடியும். மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு இமேஜ் கொண்டு வாங்க, அந்த இமேஜை நல்லா ப்ராப்பராக மாஸ்க் பண்ணி இரேஸ் பண்ணி கொண்டு வைக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எக்ஸ்போஷரை கம்மி பண்ணுங்கள், பேக்ரவுண்டில் ஒரு கிரேடியன்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம பேக்ரவுண்ட் கொடுத்து முடிச்சுட்டு அப்படின்னா அதில் வந்து ஹைலைட்ஸ் கொடுத்து தான் ஆகணும். அந்த ஹைலைட்டிங் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு லேயர் ஹைலைட் மட்டும்தான் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. 2 லேயராச்சு அட்லீஸ்ட் நம்ம ஆட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி எல்லா இமேஜஸ்க்குமே நீங்க ஹைலைட் அண்ட் எக்ஸ்போஷர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. இப்படி கொடுத்தாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான அவுட்புட் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஹைலைட் கொடுக்குற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியணும்னு தோணுச்சுன்னா நீங்க வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மொத்தமாக நான் 3 இமேஜஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி டூப்ளிகேட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பேன். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா பேக்ரவுண்டில் வந்து ஒரு கலர் அப்ளை பண்ணணும். ஏன்னா அது கொடுத்தா மட்டும்தான் பேக்கில் இருந்து லைட் வர்ற எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். பேக்ரவுண்டுக்காக நாம் கொஞ்சம் மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட போஸ்டர் பார்க்க கொஞ்சம் ஃபயரி லுக் கிடைக்கும். இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு ஸ்டோரி எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக அந்த டீசர்ல இருந்து பெர்ஃபெக்டான ஒரு சீன் சூஸ் பண்ணி அந்த சீனை இந்த போஸ்டர்ல நாம யூஸ் பண்ணிப்போம், மாஸ்க் பண்ணிட்டு.
இந்த போஸ்டரை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்க நான் இன்னொரு எலிமெண்ட் கூட ஆட் பண்ணேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெட் டிராகனோட இமேஜ். ஏன்னா அந்த டீசர்ல சொல்லியிருப்பாங்க AK இஸ் a ரெட் டிராகன். ஸோ அதனால ஒரு ரெட் டிராகனோட இமேஜை எடுத்துட்டு வந்து பேக்ரவுண்ட்ல கொண்டு வச்சதுக்கு அப்புறமா அதோட பிளெண்டிங் மோடு லைட்டா மாத்தி ஒப்பாசிட்டியை மட்டும் லைட்டா கம்மி பண்ணி மாஸ்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஃபயர்ஃப்ளேமோட இமேஜஸை டவுன்லோட் பண்ணி அதோட பிளெண்டிங் மோட் ஸ்க்ரீனில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் பேக்ரவுண்ட் எல்லாம் இரேஸ் ஆகி உங்களுக்கு ஒரு ஃபைனல் அவுட்புட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது அப்படியே நிறைய இடத்துல வந்து மாஸ்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த் கொண்டு வரணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால நான் இன்னொரு மெட்டாலிக் எஃபெக்டை எடுத்துட்டு வந்துட்டு அதை மாஸ்க் பண்ணி பிளெண்ட் பண்ணி லேயர் மாஸ்க் பண்ணி மட்டும் நாம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ஃபோன்ஸ்ல டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் புல்லட்ஸ் போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால இமேஜஸ் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிருந்ததுல இருந்து அதை பிளெண்டிங் மோட் மாற்றி யூஸ் பண்ணிட்டேன். ஃபைனல் டச்சுக்காக நாம கேமரா ரோ ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டோஷாப்ல கேமரா ரோ ஃபில்டர் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கனாலே மோஸ்டா போஸ்டர்ஸ்க்கு எல்லாமே ஒரு எஃபெக்ட் வர ஆரம்பிச்சிடும். இதுல 4 விஷயங்கள் நீங்க கன்ஃபார்மா ஆட் பண்ணிருக்கணும். டெக்ஸ்சர், கிளாரிட்டி, கலர் கிரேடிங் அண்ட் கலர் மிக்சர். இது 4மே நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணி பாருங்க, உங்களோட அவுட்புட் ஜெனரேட் ஆயிருக்கும்.